சினிமா துறையில தன்னுடைய ஸ்டைலான நடையாலும் நடிப்பாலுமே திரையில மக்களை ஈர்த்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை தட்டி சென்றவர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். 74 வயதை எட்டினாலுமே சினிமாவில் இருக்கும் அந்த நாட்டமும் சுவாரஸ்யமுமே ரஜினிகாந்த் சாருக்கு சற்றுமுமே குறையல. இன்னும் சினிமாவை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிஸ்வருடைய கூட்டணியில உருவாகி உள்ளது கூலி திரைப்படம். 2024 கூலியுடைய முதல் போஸ்டர் வெளியானதுமே ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிடுச்சு. ஜெயிலர் படத்தை விட கூலி திரைப்படத்துல தலைவர் மாஸ் காமிக்கிறாரே அப்படின்னு பல மீம்ஸ்களுமே இருந்துட்டு இருந்தது. எந்த திரைப்படம் வந்தாலுமே மக்களிடையே பேச்சுவார்த்தை பலமாக பேசப்பட்டுதான் வந்தது. அந்த வகையில ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படம். அதாவது தலைவருடைய கூலி திரைப்படம் வெளியாகும் அதே நாள்ல ஜூனியர் என்டிஆர் மற்றும் ரித்திக் ரோஷனுடைய வார் 2 திரைப்படமுமே ரிலீஸ் ஆகுது. IMDb தற்போது ஒரு புதிய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்கள்ல ரஜினிஸ்வருடைய கூலி திரைப்படம் இந்திய அளவுல 2வது இடத்தை பிடிச்சிருக்கா. அதே நாள்ல வெளியாக இருக்கிற வார் 2 திரைப்படம் 7வது இடத்துல இருக்கு. சோ கூலி திரைப்படத்தை விட வார் 2 திரைப்படத்துடைய பட்ஜெட் அதிகம். அது மட்டும் இல்லாம காஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரொம்ப பலம் வாய்ந்தது. ஆனா கூலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் இருக்கா அப்படின்றதுக்காக இந்த திரைப்படம் இந்திய அளவுல அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆக உள்ள திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வார் 2 திரைப்படத்துல நடித்த ஜூனியர் என்டிஆர் கூட சமீபத்திய பேட்டியில சூப்பர் ஸ்டார் பற்றி புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. சோ சூப்பர் ஸ்டாரை யாராலுமே நெருங்க முடியாது, 74 வயதுல கூட என்ன ஒரு சுறுசுறுப்பு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரை பற்றி புகழ்ந்து தள்ளியும் இருந்தாரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.